Taste the Daily. அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் வரும் 5ஆம் தேதி மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகள் தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் 5/11/2025 புதன்கிழமை காலை 10:30 மணி அளவில் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக தலைமை கழகம் வெளியிடக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை கழகம் வெளியிடக்கூடிய முக்கிய அறிவிப்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகள் தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலை இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் 5/11/2025 புதன்கிழமை காலை 10:30 மணி அளவில் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பை தலைமை கழகம் வெளியிட்டிருப்பதாக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்து இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.